வணக்கம். இது பேசும் கதைகள். நான் கிருத்திகா கணேஷ். வீரயுக நாயகன் வேல்பாரியோட 99வது அத்தியாயத்தின் முதல் பகுதி பார்க்க போகிறோம். சென்ற அத்தியாயத்தில் பாரிக்கு நீல்கொம்போட சுழியோசை வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இனி தொடர்ந்து கேட்கலாம். எதிரி படையை சூழ்ந்து முற்றுகையிடுறது அப்படிங்கிறது தாக்குதல் போரோட உச்சமானதொரு உத்தி. ஏறக்குறைய முற்றா எதிரியை அழிச்சிட முடியும் அப்படிங்கிற நிலைமையில தான் இப்படி ஒரு உத்தியை கையாள முடியும். பரம்பு படை வலுவிழந்த நிலைமையிலும் இல்லை, வேந்தர் படை ரொம்ப வலிமையோடையும் இல்லை. அப்படி இருந்தும் கருங்கைவாணன் இப்படி ஒரு உத்தியை ஏன் தேர்வு செய்தான்? வேந்தர்கள் எப்படி இதுக்கு ஒப்புதல் வழங்கினாங்க? இந்த குழப்பத்தோட பிடியிலேருந்து ஆயுத வாரியால் மீளவே முடியல. கருங்கைவாணன் வகுத்த உத்தியில் ஒரு பகுதி தான் எதிரி படையை முற்றுகையிடுறது, இன்னொரு பகுதி எதிரியோட எல்லைக்குள்ள துணிஞ்சு நுழையிறது. ரெண்டையும் ஒரு சேர வகுத்திருந்தான். வேந்தர்களோட யானைப்படை எந்த நேரத்திலும் பரம்புக்குள் நுழைய தயாரா இருந்துச்சு. பரம்பினர் யானை போர் நிகழ்த்த விரும்பாத நிலைமையில வேந்தர்களோட யானைகள் பரம்பின் எல்லைக்குள் நுழையிற உரிமை பெற்றவனா மாறிடுச்சு. அந்த வாய்ப்பை பொருத்தமா பயன்படுத்தலாம் அப்படின்னு வேந்தர் படை காத்திருந்துச்சு. இன்றைய தாக்குதல் திட்டத்தின் மிக முக்கியமான பணியை யானை படைக்கு வழங்கினான் கருங்கைவாணன். போருக்கான சங்கொலி கேட்டதும் வேந்தர் படை பரம்போட படையை சூழ்ந்து முற்றுகையிட ஆரம்பிக்குது. அதே பொழுதுல வேந்தர்களோட யானைப்படை வடகோடியில நாகக்கரட்டுக்கும் காரமலைக்கும் இடைப்பட்ட பள்ளத்தாக்குக்குள்ள நுழையுது. சில காத தொலைவை கொண்ட இந்த பள்ளத்தாக்குல ரொம்ப வேகமா யானைப்படையை விரட்டி வரான் அதோட தளபதி உச்சங்காரி. இந்த பள்ளத்தாக்கோட தென்பகுதி எல்லையே 2 பொழுதுக்குள்ள அடைஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் உச்சங்காரிக்கு இடப்பட்ட கட்டளை. அதாவது பரம்பு படையை முற்றுகையிட வேந்தர் படை சுற்றி வளைத்து முடிக்கும் போது யானைப்படை பள்ளத்தாக்கோட தென் எல்லையை தொட்டிருக்கணும் அப்படிங்கிறது. நாகக்கரட்டின் பின்னால் உள்ள காரமலையில தான் இரளிமேடு இருக்குது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட பள்ளத்தாக்குல தான் பரம்பு படையினர் தங்கும் குடில்களும் உணவு இதர தேவைகளுக்கான ஏற்பாடு எல்லாமே இருந்துச்சு. இன்றைய போர் தொடங்கின உடனே ரொம்ப வேகமாக இந்த பகுதிக்குள்ளே நுழைஞ்சது வேந்தர்களோட யானைப்படை. அவங்களோட நோக்கம் இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்குமான தொடர்பை துண்டிக்கிறது தான். இரளிமேட்டில் இருக்கிற குகைகளில் தான் பரம்பு வீரர்களுக்கான ஆயுதங்கள் சேகரிக்கப்பட்டு இருக்குது. அங்கிருந்து தான் போர்க்களத்துக்கு ஆயுதங்கள் கொண்டு வரப்படுது. பரம்பு படையை முற்றுகையிட்டு போர் புரிகிற இன்றைய நாளில் வேந்தர்களோட முழு படையோடு பரம்பு படை மோத இருக்குது. தன்னை விட பல மடங்கு அதிகமான வீரர்களை எதிர்த்து போரிடும் போது பரம்பு படைக்கு பல மடங்கு ஆயுதங்கள் தேவை. ஆனால் ஆயுதங்கள் இரளிமேட்டிலிருந்து வந்து சேரும் வழி இப்போ அடைக்கப்பட்டாயிடுச்சு. இதனால நண்பகலுக்கு மேலே பரம்பு வீரர்களோட அம்பரா துணியில் அம்பு எதுவுமே இருக்காது. பிற வகை ஆயுதங்களும் போதிய அளவு இருக்காது. சூழப்பட்ட பரம்பு படை ஆயுதங்களோட பற்றாக்குறையினால முழு வேகத்தோட தாக்குதல் தொடுக்க முடியாது. இதுவே அவங்கள நசுக்கி அழிக்க சிறந்த வழி அப்படின்னு உத்தியை வகுத்திருந்தான் கருங்கைவாணன். போர் தொடங்கிய வேகத்தில் உச்சங்காரியோட யானைப்படை பள்ளத்தாக்கில் விரைந்து முன்னேறினது. அங்கே வீரர்களோ தடுப்புகளோ எதிரிகளோட யானைப்படையோ இல்லாத நிலைமையில உச்சங்காரியோட வேலை ரொம்ப எளிதாக மாறிடுச்சு. கருங்கைவாணன் சொன்ன நேரத்தை விட ரொம்ப சீக்கிரமாகவே தென்கோடிக்கு வந்து சேர்ந்துட்டான் உச்சங்காரி. இப்போ நாகக்கரடும் இரளிமேடும் 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டுடுச்சு. பரம்போட ஆயுதங்களும் ஆயுத பொறுப்பாளரான முதுவேலரும் கபிலரும் இரளிமேட்டில் இருக்கிற குகைகளில் இருக்கிறாங்க. முரியநாசானும் வாரிக்கையனும் கூவல் குடியினரும் நாகக்கரட்டின் மேலே இருக்கிறாங்க. படைக்கு தேவையான பணியை செய்கிறவங்க, காயம்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் அப்படின்னு எண்ணற்ற வீரர்கள் 2 பக்கமாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. நாகக்கரட்டின் மீது இருந்த வாரிக்கையன் தான் எதிரிகளோட யானைப்படையை என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ முடிவெடுக்க வேண்டியவர். ஏன்னா பரம்போட யானைப்படை தளபதி வேட்டூர் பழையன் நேற்றைய பொருளை இறந்து போயிட்டார். பரம்போட யானைகளும் அதோட வழிகாட்டிகளுமான தந்தமுத்தத்துக்காரர்களும் 2 குன்றுகளுக்கு அப்பால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து தாக்குதல் தொடக்கணும் அப்படின்னா ரொம்ப பொழுதாயிடும் அப்படின்னு யோசிச்ச வாரிக்கையன் செய்தியை முதல்ல பாரிக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றார். பாரி நிற்கிற குலவன் திட்டின் மேலேருந்து பார்த்தா எதிரில் இருக்கிற தட்டியங்காட்டு பரப்பு முழுமையாக தெரியும். இடதுபுறமா நாகக்கரடும் அதுக்கு பின்னணியில் இருக்கிற இரளிமேடும் தெரியும். ஆனால் நாகக்கரட்டுக்கும் இரளிமேட்டுக்கும் நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்கு தெரியாது. அதனால யானைப்படைகள் பள்ளத்தாக்குக்குள் நுழைந்ததை பாரியால் குலவன் திட்டிலிருந்து பார்க்க முடியாது. அதனால தான் பாரிக்கு செய்தியை தெரிவிக்க கூவல் குடியினருக்கு உத்தரவிட்டான் வாரிக்கையன். இருக்கை செடியோட பால் கொண்ட குறியீட்டை காட்டியபடி கூவல் குடியினரோட நீல்கொம்பு சுழியோசை குலவன் திட்டில் பட்டு எதிரொலித்தது. அதுவரைக்கும் தட்டியங்காட்டில் சுற்றி வளைக்கும் எதிரிகளோட படையை பார்த்துட்டு இருந்த பாரி ஓசை கேட்டதுமே நாகக்கரட்டு பக்கம் திரும்பி பார்க்குறான். பள்ளத்தாக்குக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஆபத்து என்னன்னு தெரியல. இகுலி கிழவன் பின்புறம் சற்று தள்ளி இருக்கிற பாறை ஒன்றை கை காட்டியபடி சொல்றான். அந்த இடம் போய் பாருங்க, பள்ளத்தாக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு. பாரியும் காலம்பனும் உடன் நின்றிருந்த கூவல் குடியினரும் அந்த பாறையை நோக்கி விரைந்து போறாங்க. அதே சமயம் அங்கே என்ன வகையான ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாகக்கரட்டை நோக்கி வீரர்களை அனுப்புகிறான் முடியன்.
எதிரிகளோட தேர் பரம்பு படையை முழுமையாக சுற்றி வளைத்து நின்னது. முடியன் சொன்னான், ஈக்கி மணல்ல இவனோட குதிரைகளால ரொம்ப தொலைவு பாய்ந்தோட முடியாதுன்னு தெரிஞ்சும் படையை சுற்றி வளைத்து நிற்கிறான் அப்படின்னா இவனுக்கு உரிய பாடத்தை நம்ம புகட்டியே ஆகணும் அப்படின்னு சொன்னபடியே குதிரையில வேகமா ஏறுறான் முடியன். அப்போ தேக்கன் சொல்றார், கொஞ்சம் பொறு, ஆபத்து என்னன்னு தெரிஞ்சுட்டு வர்றதுக்காக போயிருக்க வீரர்கள் திருப்பி வர்ற வரைக்கும் தற்காப்பு போரை நடத்துவோம். அது என்ன வகை ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாக்குதல் போரை தொடங்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்போது முடியுன்னு சொல்கிறான், இல்லை, இப்போ பொறுமையோட தற்காப்பு போரை நடத்தினா நம்ம பயந்துட்டோம் அப்படின்னு எதிரி புரிஞ்சுக்குவான். நம்ம மீதான தாக்குதல் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். நம்ம இப்போ ஏறி தாக்கினால் மட்டும்தான் அவனோட வேகத்தையும் சீற்றத்தையும் முறிச்சு தள்ள முடியும். நம்ம பயப்படாதவங்களாம் இருக்கிறது முக்கியம் இல்லை, பயப்படாதவங்களாம் இருக்கிறோன்னு காட்டிக்கிறது தான் போர்க்களத்தில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறான் முடியன். தேக்கன் சொன்னான், உன்னோட வேகத்தையும் தாக்குதலையும் நீ தான் தீர்மானிக்கணும். அவன் தீர்மானித்த ஒன்றை நோக்கி நீ நகரக்கூடாது அப்படின்னு உரத்த குரல்ல சொல்லிட்டு தன்னோட கையில் இருக்கிற ஈட்டியை மண்ணில் அழுத்தி குத்தியபடி முடியனோட கண்களை உற்று பார்க்குறான் தேக்கன். பரம்பு ஆசனோட பார்வையை அவ்வளவு எளிதில் யாராலே கடந்துட முடியறதில்ல. முடியனாக இருந்தாலும் மடங்க வேண்டியதொரு இடம் இருக்குது. தேக்கனை இமைக்காமல் பார்த்துவிட்டு சொன்னான், சரி, நாகக்கரட்டிலேருந்து செய்தி வந்து சேர வரைக்கும் தற்காப்பு பொறையை நடத்துகிறேன். நீங்கள் படையோட நடுப்பகுதிக்கு போங்க அப்படின்னு சொல்கிறான். முடியனோட சொல் கேட்டு பணிந்து நடந்தான் தேக்கன். தேக்கனோட சொல் கேட்டு விரைந்து சென்றான் முடியன். இகுலி கிழவன் சொன்ன பாறையோட உச்சியில் ஏறி நின்று பார்க்குறான் பாரி. இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் நடுவில் யானைப்படை நிரம்பி நிற்கிது. தட்டியங்காட்டில் முழு படையும் சூழ்ந்து தாக்க திட்டம் தீட்டியிருக்கிறாங்க. இன்னொரு புறம் ஆயுதங்களை போர்க்களத்துக்கு கொண்டு செல்ல விடாமல் தடுக்கிற உத்தியை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பாரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே காலப்பனோட கெஞ்சு கேட்குற குரல் ஒலித்தது. நாங்கள் கிளம்புறங்க, இப்போதாவது அனுமதி வழங்கு பாரி அப்படின்னு. அப்போ பாரி சொல்கிறான், அனுமதிக்கிறேன், ஆனால் தட்டியங்காட்டுக்கு கிடையாது, பள்ளத்தாக்குக்கு அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சியோட காலம்பன் சொல்கிறான், திரையர்குளம் எதிரிகளோட யானைப்படையை முழு முற்றாக அழித்தொழிக்கும் அப்படின்னு சொன்னபடி புறப்பட போகிறவனை பார்த்து பாரி சொல்கிறான், நான் யானைப்படையை அழிக்க சொல்லலையே அப்படின்னு. அதிர்ந்து நின்றான் காலம்பன். பாரி சொன்னால், இப்போ அந்த படையை அழிக்க வேண்டிய தேவை எதுவும் நமக்கு கிடையாது. இரளிமேட்லேருந்து தட்டியங்காட்டுக்கு ஆயுதங்களை கொண்டு சில வழி மட்டும் கிடைச்சா போதும். அதனால யானைப்படையோட நம்ம போரிட வேணாம் அப்படின்னு சொல்கிறான். வேற என்ன செய்யறது அப்படின்னு காலம்பன் கேட்டப்போ, அணங்க நீங்க அப்படின்னு சொன்னான் பாரி. காலம்பனுக்கு புரிந்தது. பின்புறம் இருந்த மலை குன்றை கை காட்டி, பெரும் காட்டெருமை மந்தையோட அந்த குன்றில் நிற்கிற அணங்கன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற காரமலை முகட்டை கை காட்டி இன்னொரு காட்டெருமை மந்தையோட செதிலன் அந்த முகத்தில் நிற்கிறான். எதிரி வேறு திசையில் மேலேறிடக்கூடாதுங்கிறதுனால அங்கே நிற்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பாரி சொன்னால், சரி, அணங்கனுக்கு உத்தரவிடு, காட்டெருமை மந்தையை இரளிமேட்டுக்கு நேராக கீழே இறக்கி யானைப்படையை 2 கூறாக்கு, இரளிமேட்டில் இருக்கிற ஆயுதங்களை நடுப்பகலுக்குள்ளே தட்டியங்காட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு இருக்கும்போதே காலம்பன் வெளிப்படுத்திய சீழ்க்கை ஓசை அணங்கன் இருக்கிற குன்றில் எதிரொலித்தது. கன நேரத்துக்குள்ளே மறு ஓசை மேலே வந்துச்சு. அப்போ காலம்பன் சொன்னான், மந்தை நகர ஆரம்பிச்சிருச்சு, நான் உடனடியாக எதிர் திசைக்கு போகிறேன். அப்போ தான் எந்த இடத்துல மந்தையை கீழே இறக்குறதுன்னு தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, திமிரி பாயிற காட்டெருமை மந்தையை பார்த்தாலே யானை தெரிச்சு ஓடும். அதனால பள்ளத்தாக்கில் இறங்கின வேகத்தில் படையை பிளந்து பாறையை உருவாக்கிடலாம். ஆனால் அதை விட முக்கியம், காட்டெருமை மந்தையை வச்சுக்கிட்டே 100கணக்கான யானைகளை மடக்கி நிறுத்திடலாம். பழக்கப்படுத்தப்பட்ட யானைகள் ரொம்ப கோழைகளாக இருக்கும். காட்டெருமையோட கனிப்பொலியை கேட்டு அது தேங்கி நின்றுடும். எந்த பாகனாலையும் நகர்த்தி செல்ல முடியாது. எண்ணற்ற யானைகளை நம் வசப்படுத்தி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். பாரி கேட்டான், நம்ம கிட்ட தான் போதுமான யானைகள் இருக்குதே, அப்புறம் நமக்கு எதுக்கு யானைகள் அப்படின்னு. அப்போ காலம்பன் கேட்டான், தந்த முத்தத்துக்காரர்கள்ட்ட 40-50 யானைகள் தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அது போதுமா அப்படின்னு. சின்ன சிரிப்போட பாரி சொன்னா, நீ தான் பழக்கப்படுத்தப்பட்ட யானைகளை கோழைகள்னு சொல்லிட்டியே, பிறகு எப்படி நம்மளோட படையில் அதை சேர்க்க முடியும் அப்படின்னு. என்ன சொல்றதுன்னு தெரியாம சரி அப்படின்னு தலையாட்டியபடி எதிர் திசையில் இருக்கிற மலை நோக்கி ஓடத் தொடங்கினான் காலம்பன். தட்டியங்காட்டில் தற்காப்பு போரை தொடங்கினான் முடியன். வேந்தர்களோட படையோ முழு வேகத்தோட தாக்குதலை தொடங்கிடுச்சு. காலையில் பள்ளத்தாக்குக்குள் யானைப்படை முழுமையும் சென்றதை உறுதிப்படுத்தின பிறகுதான் தட்டியங்காட்டு போர் மணிக்கு வந்தான் கருங்கைவாணன். வீரயுக நாயகன் வேல்பாரியோட 99வது அத்தியாயத்தின் முதல் பகுதி முடிவு பெற்றது. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.